வேண்டாம் ப்ளீஸ். நான் உன் கூட வரேன். நான் உன் கூட வந்துடு. அவங்கள விட்டு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி லட்சுமி, இவனுக்கெல்லாம் தேவையில்லாம கெஞ்சிக்கிட்டு இருக்காத. இவனுக்கெல்லாம் அந்த அருகதையே கிடையாது. ப்ளீஸ் அவங்கள விட்டு. என்னடா பண்ணுவ? நல்ல வரேன். விட்டுடு. நான் வரேன். தலியா விடுற. இப்ப தள்ளு. வேண்டாம் ப்ளீஸ். பிரக்யா அக்கா. பிரக்யா. லட்சுமிக்கு ஒண்ணும் இல்ல, சொன்னா கேளுங்க. அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ். என் பிரக்யா மலைய கை வைக்கிற. அப்படியே காயப்படுத்த பாக்குறியா? காயப்படுத்துவியாடா? வேண்டாம், அவங்கள விட்டுருங்க. எழுது. நான் தான் சொன்னலடா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டல. போடா. ஏய் எந்திரா மேல. இந்த பக்கம் வா. ஏய் வாடாங்கறல. நேரா நில்லு. இவன் லக்ஷ்மி கிட்னாப் பண்ண பார்த்தா நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். டேய் தம்பி, கார்த்திக் அங்கிளே எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கார்த்திக் அங்கிள் எங்க இருக்காருன்னு கேட்டேன். எங்க அவரு? உன் முகத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நீ ஏதோ தப்பா பிளான் பண்றேன்னு. அதான் கார்த்திக் அங்கிளோட வேனை போய் நான் செக் பண்ணி பார்த்தேன். கார்த்திக் அங்கிள், என்னாச்சு உங்களுக்கு? என்ன சொல்றது, எங்களை ரொம்ப அடிச்சாங்க. துணி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அங்கிள் இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கல. நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கிறேன். அவனுங்களை உள்ள தள்ளுறேன். டேய் ஃபேன்சி ட்ரெஸ், இவங்க டூப்ளிகேட் போலீஸ் இல்ல. இவங்க உண்மையான போலீஸ். அதான் கரெக்ட் டைமுக்கு வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க பேண்ட் வாத்தியக்காரங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்ல? கொஞ்சம் கூட்டு போய் நல்லா வாசிங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் சார், கரெக்ட் டைமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க. நட்ரா, இந்த ஜோடி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாங்க. இவங்க கல்யாணத்துல இருந்தா என்னோட பிளானை நான் நிறைவேற்ற முடியாது. இல்ல கல்யாண பொண்ணு முகத்தை மூடியிருப்பா, அதனால யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா ரிஷிக்கும் நேஹாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இந்த பைத்தியம் மாதிரி ஏன் பொண்ணு மாட்டிக்க மாட்டா. பிரக்யா அக்கா, என்னையும் என் சிஸ்டர்ஸையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. டென்ஷன் ஆகாம இரு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. அதனால உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உண்மைக்கு எப்பவுமே பலன் உண்டு. இன்னைக்கு நம்ம மீட் பண்ணது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். இப்ப பாரு, உன்னை நல்லபடியா இந்த பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்திருக்கேன். பட் நீயும் தேங்க்ஸ் சொல்லலாம். இஃப் யூ வாண்ட். அழறாங்க பாரு. இல்ல அழல. அட என்னமா நீ, நமக்குள்ள என்ன இந்த தேங்க்ஸ் எல்லாம்? நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டோம் இப்போ. நான் போய் லுக் பண்றேன். அங்க செக்யூரிட்டியை அதிகப்படுத்திட்டாங்களான்னு போய் பார்க்கணும். நீங்க மட்டும் வரலனா பல்விந்தர் லட்சுமியை கடத்திட்டு இல்ல, போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் எந்த வித அவசியமும் இல்ல. இப்பதான் போலீஸ் பல்வீதரை கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. சோ நம்ம போய் கல்யாணத்தை என்ஜாய் பண்ணலாம்ல. கரெக்டா? கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கு லட்சுமிக்கு ரொம்ப ஸ்பெஷல் நாள். அதை அவ என்ஜாய் பண்ணட்டும். நீங்களாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண மாலை போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் தான் தப்பா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்க மண்டபத்துக்கு தான் வந்துகிட்டு இருந்தோம். லக்ஷ்மி, நீ இங்க இருக்கியா? முகூர்த்தம் நெருங்கிடுச்சு. லக்ஷ்மியை கூட்டு போகணும், அப்பா அனுப்புனாரு. இனிமே லக்ஷ்மியை பார்க்க நீங்க சாக்கு போக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. அவளை நீங்க எங்க வேணா எப்ப வேணா சந்திக்கலாம். ரியலி? இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுங்கிறது இம்பாசிபிள். ஆனா அதே நேரத்துல லேடிஸ் அவங்க எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க. அதனால நீ எதையும் மறைக்க முயற்சி பண்ணாத.
நம்ம போலாம், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. கம். வா லக்ஷ்மி. கோ கோ லக்ஷ்மி, இந்த ப்ரோக்ராமை நீ நடத்து. ஆனா இவ்வளவுதான் நீ பண்ண முடியும். ஏன்னா நேஹாவுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். இப்ப இங்க முதல்ல மாப்பிள்ளை பொண்ணுக்கு மாலை போடுவாரு. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. இதான் important. மாலையை போடுறா. கிடாமல் கனவிலே நீ தோன்ற வேண்டும். காதலாகி காற்றிலாடும் ஊஞ்சலாய் நானாகிறேன். காலம் தாண்டி வாழ வேண்டும். வேற என்ன கேட்கிறேன்? உயிரின் உயிரே உனது விழியில் என் முகம் நான் காண வேண்டும். உறங்கும் போதும் உறங்கிடாமல் கனவிலே இப்ப கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை போடணும். என்னாச்சா? ம். டென்ஷனா இருக்கேன்னு கோவம் வருதா? அதனால தான் பண்றேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு கோவம் வராது. வராதா? வராது. இப்ப நான் வர வைக்கிறேன். வருதா? இப்போ வருதா? இப்ப நம்ம மேல போட்டுக்கலாம். கல்யாணம் One second, one அவங்களுக்கு. second. ஹலோ. ஆ, சரி, இது அவங்களுக்கு. இது இப்ப வரேன். என்னாச்சு? நான் வீட்டுக்கு போகணும். ஏன்? ஏன் I'm sorry. நானும் கிளம்ப போறேன். நீ ஏன் கூடவே வா. நோ. நோனா? ஏன் கார் ஓ இருக்கு. சரி, அப்போ உன் கார்லயே போ. உன்னோட காரை நீ கடைசியா பார்க் பண்ணிருக்க. எல்லா கெஸ்டும் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நீ கிளம்ப முடியும். நீ தாராளமா போலாம். அதாவது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது ஹனிமூனுக்கு அப்புறம். டேய், நீ கரெக்டா தான்டா செஞ்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிய போகுது. அதுக்கு முன்னால தலை குனியற வந்தா ஆம்பளை. இப்போ நாம எல்லாரும் அடுத்த சடங்கு முடிப்போம். ஆஹா, இதுதான் சரி. சரி, கிளம்பு. நான் கிளம்ப தான் போறேன். பாய் சொல்லிட்டு போறேன். எங்க இப்பவும் நீ சந்தேகமா தான் நிக்கிற. போறேன் கான்ஃபிடென்ட்டா சொல்லு. நான் போவேன். வாங்க 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 வாங்க. கம் ஆன். நீங்களும் மண்டபத்துக்கு வாங்க. இது கூட நல்லா தான் இருக்கும். மண்டபத்துக்கு போலாமா? வேண்டாமா? ஆக்சுவலி லக்ஷ்மி, நான் இங்க வர பிளானே கிடையாது. சீக்கிரம் கிளம்ப வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு போயாகணும். ஐம் சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வந்ததை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் எனக்காக பண்ணி இப்ப நடக்க போற விஷயத்த பத்தி மட்டும் பேசு. நடந்த விஷயத்துல அங்கேயே விட்டுடு. அதோட உன் கண்ணுல ஒரு ஜோதி தெரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் அது இன்னும் பிரகாசமா இருக்கணும். ம்? சந்தோஷமா இருங்க. டேக் கேர். பாய். 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 வாட் பாய்? கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு தான் போவேன். நீ என்ன பாக்குற? கத்துக்க. தனியா கூட்டிட்டு போய் சொல்லவா இல்ல பரவாயில்லையா? பரவாயில்ல. பரவாயில்ல. இங்க பாரு, கல்யாண வாழ்க்கை நல்ல நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோன்னா லைஃப் பார்ட்னரோட டியூனிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதாவது அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிடணும். அவங்கள கோவப்படாம நீ தான் பாத்துக்கணும். அதாவது சொல்றதை கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை பயணம் ஸ்மூத்தா இருக்கும். கரெக்ட்?
ஐ ஆம் டாக்கிங் அபவுட் வாட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட ஒய்ஃப் ஓ போச்சு, உங்களுக்கு டியூனிங் சொல்லி எனக்கு டியூனிங் மறந்துட்டேன். இப்போவே போய் சமாதானப்படுத்தணும். ஸோ நான் கிளம்புறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், உன்னோட லைஃப்ல லக்ஷ்மி வந்திருக்கா. ஸோ எந்த தப்பும் நடக்காது. அண்ட் அவ்வளோதான், நீங்க ஜாலியா இருங்க. சொன்னதை ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, பை பை, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லக்ஷ்மி வரியா? டியூன் செட் பண்ணலாம். சரி வா. நேஹா நேஹா நில்லு நில்லுன்னு சொல்றல. நான் எங்க என்ன போயிட்டே பண்ணிட்டேன்? அங்க வந்து வேடிக்கை பார்க்கவா? உடம்புலாம் எரியுது. ஏன் இடத்துல அந்த லக்ஷ்மி நிக்கிறா? சரி, இந்த மாதிரி கத்தாத, கொஞ்சம் வாய மூடு. நான் ஏன் வாய மூடணும்? என் வாழ்க்கைய அழிய போகுது. அண்ணா நான் கோவம் கூட படக்கூடாதா? ரிஷி கூட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு நீ தானே சொன்ன? சொன்னியா இல்லையா? மண்டபத்துல லக்ஷ்மிக்கு பதிலா நான் உட்காருவேன்னு சொன்னேன். எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். சொன்னியா இல்லையா? ஆமாண்டி, நான் சொன்னேன். நான் என்ன இல்லைன்னு சொன்னேனா? மொத்த உலகத்துக்கும் ஏன் இப்ப பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துட்டு இருக்க? இப்போ இந்த நேரத்துல இந்த மாதிரி பேசி நீயும் உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்காத. இப்ப நீங்களும் என்னோட வாயை மூடிருங்க. அப்புறம் இந்த ரிஷிய லக்ஷ்மிக்கு எதிரா மாத்தணும்னு முயற்சி பண்ண. ஐயோ, அவன் என்னடா எங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு, ரொம்ப நல்ல கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றான். பெருசா வந்துட்டான். இன்னைக்கு ஏன் கூட அவன் கனெக்ஷனை கட் பண்ணிக்கிட்டான். வாய மூடு. நான் இப்ப நேரே போய் ஃபேன்ல கயிறு கட்டி தூக்குல தொங்குறேன். அறிவு கட்டவளே, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. என் கூட வா. ஐயரே, சொல்லுங்கம்மா. என்னாச்சு? எல்லாம் சரியா இருக்குல்ல? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சா? இல்ல நீல மேடம், முகூர்த்தம் 8:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது, 10 மணிக்கு தான் முடியும். அதுலயும் நல்ல முகூர்த்தம் 9:15 மணிக்கு தான். அது என்னது நல்ல முகூர்த்தம்? அதுதான் நல்ல முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்றவங்க தான் பாக்கியசாலிங்க. எங்க பசங்க தான் பாக்கியசாலிங்கன்னு சொல்லணும். ரிஷி லக்ஷ்மி கல்யாணம் நல்ல முகூர்த்தத்துல நடந்தா அது போதும். நீங்க போய் அதுக்கு தேவையானதையெல்லாம் தயாரா பாட்டி, எடுத்து நீங்க பாட்டுக்கு அவ்வளவுதான்னு சொல்றீங்க. கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதாவது என்டர்டெயின் பண்ணணும்ல. ஆமால, அதுக்கு தானே இவனை என்னையே வச்சு. ஆயுஷ், இது உன்னோட பொறுப்பு. வந்திருக்கிற கெஸ்ட் யாருக்கும் போர் அடிக்காம நீ தான் பாத்து. ஓகே மாமே. ப்ரோ, நீ கண்டிப்பா டைம் ஃப்ளை தான். டைம் ஃப்ளை எப்படி பறக்க விடுறேன்னு பாரு. மைக்ல கத்தி கத்தி அவங்கள சந்தோஷப்படுத்துவேன். அப்படியே அவங்க சரி, போ, ரொம்ப பேசாத. இங்க பாரு, இவ்ளோ எல்லாம் பண்ற அளவுக்கு இங்க எதுவுமே நடக்கல. அவங்க மாலைய மாத்திக்கிட்டாங்க. அதால எதுவும் நடக்காது. இது வெறும் ஜஸ்ட் ஒரு ஸ்டாப்பா. அதோட நின்னுடுவாங்கன்றேன். இது ஒரு சாங்கியம். இதெல்லாம் பண்ண கல்யாணம் முடியாது. நிறைய பேரோடது இங்கே நின்னுடும். அவங்க சேடே ஆக மாட்டாங்க. இந்த பண்டிதர்கள் நிறைய காசு வாங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சாங்கியத்தெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. புரியுதா? அக்னிய வலம் வருவாங்கல்ல, அதுதான் கல்யாணம். மண்டபத்துல நடக்கும். மாப்பிள்ளையோட கையில பொண்ணு ஹேண்ட் இருக்கும். நடுவுல ஃபயரிங் நடக்கும். மந்திரம் சொல்ல சொல்ல இவங்க 7 வலம் வருவாங்க. நீதான் ரிஷி கூட வலம் வர போற. போதும், நிறுத்துமா. இந்த வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அதுவும் ரிஷி கூட கல்யாணம் பண்ணி வைங்க. அது போதும். எனக்கு ரிஷி கிடைக்கலன்னா நான் பைத்தியமா சுத்துவேன். நான் தானே இங்க பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன்? நான் எல்லாருக்கும் காட்டுவேன் என் பொண்ணு நேஹாவுக்கு ரிஷி கிடைச்சிருக்கான்னு. எல்லாரும் அதிர்ச்சியில வாய் அடிச்சு போயிடுவாங்க. நீ சேம் டு சேம் லக்ஷ்மி மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்க. இன்னைக்கு மண்டபத்துல நீ உட்காருவ ரிஷி கூட. இந்த டைமிங் எப்படி இருக்கணும்னா, கல்யாண பொண்ணு மாறின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எல்லா மந்திரங்களும் சொல்ல சொல்ல ரிஷி உனக்கு சொந்தமாயிடுவான். போதுமா? என் லைஃப்ல நீங்க எனக்கு இது மட்டும் பண்ணி கொடுங்க. நான் வேற எதுவுமே உங்களை கேட்க மாட்டேன். எனக்கு இது மட்டும் போதும். கண்டிப்பா இது நடக்கதான் போகுது. ரிஷி உனக்கு சொந்தமாவான். இவ்ளோ பெரிய குடும்பத்துக்கு நீதான் மருமகளா போவ. புரியுதா? அது நாம் எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. பொய்க்கு மேல பொய் சொல்லாதீங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. நான் என் காதால கேட்டது இனி யாரும் கேட்கக்கூடாது. சம்பந்தி, சொல்லுங்க. இப்படி வாங்க. என்ன? எங்களை பத்தி என்ன நினைச்சிருக்கீங்க? ஏன், என்னாச்சு? சும்மா நடிக்காதீங்க. நாங்க அப்படி என்ன பண்ணோம் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உங்க வீட்டுக்கு நாங்க தான் பொண்ணு கேட்டு வந்தோம். லக்ஷ்மியை மருமகளாக்கிக்க உங்ககிட்ட ஏதாவது கேட்டோமா? இல்ல இல்ல. உங்களுக்கு அதுல எந்தவித குழப்பமும் இல்லைல்ல? நேஹா விஷயத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்தது, அதுவும் தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறமா ஏன்? அது எங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. நீங்க தப்பா இல்ல, புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தான் தப்பு பண்றீங்க.
அன்னைக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னைக்கும் தப்பா பேசுறீங்க. தெளிவா சொல்றேன், எங்க வீட்டுக்கு மருமகளா லக்ஷ்மி தான் வரணும். இன்னைக்கு என் காதுல விழுந்த விஷயம் திரும்பவும் என் காதுல கேட்க கூடாது. சாரி சார், ஆனா விஷயம் என்ன? என்னாச்சு? ராணு நீயாவது சொல்லமா, என்ன நடந்துச்சு? கேக்குறாருல, உண்மையை சொல்லுங்க. அது உங்களுக்கு தான் தெரியும்ல, நேஹாவோட மனசுல ஒரு கனவு இருக்கு. நேஹாவை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஷாலு பாணியை பத்தி பேசுறேன். அவங்க 2 பேரும் தான் பேசிட்டு இருந்தாங்க. அது ஊர்ல இருந்து குருச்சரன் வராரா, அதுவும் ஜுவல்ஸ் எடுத்துக்கிட்டு. நீங்க இத பத்தி தான் கேக்குறீங்களா? ஐயோ, இந்நேரத்துக்கு நான் எல்லாத்தையும் உளறி இருப்பேன். எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். சாரி, நான் உங்களை டென்ஷன் பண்ணிட்டதுக்கு. ஆனா இது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், எங்களுக்கு தங்க நகை எல்லாம் வேணாம். தங்கமான மருமக மட்டும் போதும். லக்ஷ்மியை சொன்னேன். 1 மினிட், என்னால மூச்சு கூட விட முடியல. மிடல்ல எங்கேயோ நான் மாட்டிக்கிட்டேன். நீங்க உங்க இடத்துல ரொம்ப ரைட்டா இருக்கீங்க. ஆனா நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா? வெறும் கையோட பொண்ணை எப்படி அனுப்புறது? பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை தானே? கடமைதான், அதை நான் ஒத்துக்கிறேன். நல்ல பண்பாடோட பொண்ணு வளர்த்துருக்கீங்க, அது எங்களுக்கு போதும். கல்யாணத்துக்கு சீர்வரிசை எல்லாம் வேணாம். நியாயப்படி நாங்க தான் செய்யணும். என் பையனுக்கு அன்பான மனைவியை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம். உங்களுக்கு இருக்கிற கடமை அவங்கள ஆசீர்வாதம் பண்றது. ஆமாங்க, அது லக்ஷ்மிக்கு என்னைக்குமே இருக்கும். சந்தோஷம். பேசுறத தெளிவா பேசிட்டோம். அது ஊர்ல இருந்து குருச்சரன் வந்தாருன்னா என்ன கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க ப்ளீஸ். ஷானுவும் பாணியும் பேசுறத பார்த்தா லக்ஷ்மி மேல அவருக்கு பாசம் அதிகம் போல. ஆமா, உண்மைதான், நான் சொல்றேன். நான் வரவா? சந்தோஷம். சரிங்க. உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். அவருடைய எண்ணமும் குணமும் பெருசா இருக்கு. முடிஞ்சுதா? அவரோட எண்ணங்களை அப்புறமா மெஷர் பண்ணுங்க. எது வேணாலும் பண்ணுங்க, ஆனா குருச்சரன் இவரை மீட் பண்ணவே கூடாது. அந்த நகைகளும் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸும் நம்ம கைக்கு தான் வந்து ஆகணும். நேஹாவா, நம்ம கல்யாணத்துக்கு போலாம். வா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொன்னேன்ல, இங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அம்மாவும் பொண்ணு வேற யாரும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறாங்க. ரிஷி, அங்க என்ன பண்ற? இங்க வா ப்ரோ, கம் ஆன். இங்க வா. நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்தியா, வா. வந்துட்டான். வாவ், நல்லா இருக்கு. ரிஷி, உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னா மம்மி அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு தாலியை கட்டி லைஃப் ஸ்டார்ட் பண்ணு. அவங்க கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. டக்குன்னு பார்த்தா உனக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சு. ஆமா ஆமா. ஒன்னாகலே, அது வழிக்கே விட்டுருச்சு. அதான். ப்ளீஸ் பார்த்து நட. இங்க உட்காரு. வா, இப்படி உட்காரு. அடுத்த முறை நீ கீழே விழுற மாதிரி இருந்தா அப்ப என்கிட்ட அட்வான்ஸா சொல்லிடு. எங்க இருந்தாலும் ஓடி வந்து டக்குன்னு உன்னை விழாம பிடிச்சுக்கிறேன். இப்ப நீ கீழே விழ போகும்போது பார்த்தேன், அதனால மேல இருந்து ஸ்பைடர்மேன் மாதிரி டக்குன்னு குதிச்சு வந்துட்டேன். ஆனா ஸ்பைடர்மேன் டைமிங் எப்பவும் கரெக்டா இருக்காது. ஒருவேளை என்னோட டைமிங் கரெக்டா இல்லைன்னா அப்ப நீ கீழே விழுவ, உனக்கு அதனால அடிபடும். ஒருவேளை உனக்கு அடிபட்டா என்ன நானே மன்னிச்சுக்க மாட்டேன். இப்ப என்ன லக்ஷ்மி, ஏதாவது நான் தப்பா சொல்லிட்டேனா? ஐம் ரியலி சாரி, பட் ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக். நான் மறுபடியும் இப்படிலாம் பேச மாட்டேன், ஷூர். ஆனா இப்ப நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? அது என்னோட அப்பா. அவரும் எப்பவும் இப்படிதான் சொல்லுவாரு. உனக்கு எப்பவாவது கீழே விழற மாதிரி தோணுச்சுன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லு, நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு நீயும் அதே வார்த்தையை தான் சொல்ற. புரியல. ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா ரிஷி? நான் ஒரு புது வீட்டுக்கு போக போறேன். ஒரு புது வாழ்க்கை துணையோட ஒரு புது வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போறேன். ஆக்சுவலா எனக்கு அப்பாவோட ஞாபகமாவே இருக்கு. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் இதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. இவ்ளோ நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, அன்பான புருஷன் கிடைச்சிருக்காரு. அன்பான இல்ல, இத டீட்டெயிலா சொல்ல முடியுமா? என்ன அன்பான?
ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அன்பானனா அதுக்கு அர்த்தம் நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கணும். அப்படின்னா நான் உனக்கு ரொம்ப ரொம்ப அன்பானவன். அப்படித்தானே? ஒரு விஷயம் சொல்லு. Do you love me? என்ன பாரு லக்ஷ்மி, என்ன பாரு, என்கிட்ட சொல்லு ப்ளீஸ். என்னை பத்தி நீ எப்படி ஃபீல் பண்ற? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ப்ளீஸ், ஐ எம் வெரி கியூரியஸ். என்கிட்ட சொல்லு. அது என்னன்னா, நீ எதை சொல்ல வந்தாலும் அது உன்னோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறியா? ப்ளீஸ் கொஞ்சம் அதை வெளியவும் சொல்லலாம்ல. என்ன நீ ஆக்சுவலி நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஸோ நீ என்னை பத்தி என்ன ஃபீல் பண்ற? எதையாவது சொல்லு. Do you love me? நீ எனக்கு யாருன்னு நான் எப்படி சொல்லுவேன் ரிஷி? இன்னைக்கு என் அப்பாவோட ஆசீர்வாதம் தான் என் கூட இருக்கு. அதனால இனிமே எனக்கு எல்லாமே எல்லாமே நீதான். என்னோட கணவன், என்னோட துணைவன்.